ரஹ்மான் என்ற அரபிச் சொல்லுக்கு கேட்காமலேயே கொடுக்கும் கருணையாளன் என்று பொருள். அல்லாஹ் ரகா ரஹ்மான் என்கிற ஏஆர் ரஹ்மானும் கிட்டத்தட்ட அப்படித்தான். மக்கள் கேட்காமலேயே ஏராளமான இசையை மக்களுக்கு வாரி வழங்கி இருக்கிறார். ஏஆர் ரஹ்மானின் தாத்தா கீழானூர் ராஜகோபால பாகவதர். கோவில்களில் திருவிழா போன்ற விசேஷங்களில் ஹரிக்கதை பாடுவதில் பிரபலமாக விளங்கியவர். பாடல்கள், இசை போன்ற விஷயங்கள் ரஹ்மானின் தாத்தா காலத்தில் இருந்தே தொடங்கிவிட்டது. ரஹ்மானின் தந்தை ஆர் குலசேகர் என்கிற ஆர்.கே. சேகர் அதீத இசை ஆர்வத்தால் அரசு பணியை துறந்து திரை இசை பக்கம் திரும்பியவர். ஆனால் ஆர்.கே. சேகருக்கு தமிழில் பெரிதாக வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. அதனால் மலையாள சினிமா பக்கம் ஒதுங்கிய ஆர்.கே. சேகர் அங்கு மிகவும் மதிக்கப்படுகின்ற இசை வல்லுநராக மின்னினார். இசையமைப்பாளராக சில படங்களுக்கு பணியாற்றிய ஆர்.கே. சேகர் அதன் பிறகு பல படங்களுக்கு மியூசிக் கண்டக்டராக வேலை செய்தார். இசையமைப்பாளர் மெட்டை கொடுத்த பிறகு அந்த மெட்டிற்கு இசைக்கோர்ப்புகளை சேர்த்து பாடலாக மாற்றி பதிவு செய்து கேசட்டில் கொண்டு வருவது வரைக்குமான பொறுப்பு மியூசிக் கண்டக்டருடையது. தனி படங்களுக்கு இசையமைக்க முடியாவிட்டாலும் மியூசிக் கண்டக்டராக பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்த ஆர். சேகருக்கு இரண்டாவது குழந்தையாக பிறந்தார் ஏ.ஆர். ரஹ்மான். தன்னிடம் இசை ஞானம் இருந்தும் அதில் சரியாக ஜொலிக்க முடியவில்லையே என்கிற வருத்தம் ஆர்.கே. சேகருக்கு அதிகமாகவே இருந்தது. ஆகையால் தன் மகனுக்கு சிறு வயதிலேயே இசை ஆர்வத்தை புகுத்திவிட வேண்டும் என்பதில் மிக தீவிரமாய் இருந்தார் ஆர்.கே. சேகர். ரஹ்மான் நடக்க பழகிக் கொண்டிருந்த நாட்களிலேயே அவருக்கு மெல்ல மெல்ல ஹார்மோனியம் வாசிக்க கற்றுக் கொடுத்தார். கிட்டத்தட்ட தன்னுடைய 4வது வயதில் நன்றாகவே ஹார்மோனியம் வாசிக்க கற்றுக்கொண்டார் திலீப் என்கிற ஏ.ஆர். ரஹ்மான். ஒருமுறை பழம்பெரும் இசையமைப்பாளர் சுதர்சனத்தை சந்திக்கச் சென்ற ஆர்.கே. சேகர் கூடவே தன்னுடைய மகனையும் அழைத்துச் சென்றார். பேச்சுக்கிடையே சுதர்சனம் ஒரு சிக்கலான சங்கதியை கூற அதனை அப்படியே அச்சு பிசகாமல் ஹார்மோனியத்தில் வாசித்து காட்டினார். ரஹ்மானின் திறமையைக் கண்டு சற்றே மிரண்ட இசையமைப்பாளர் சுதர்சனம் எதிர்காலத்தில் ரஹ்மான் பெரிய இடத்தை அடையப் போகிறார் என்றார். அதை கேட்டு மகிழ்ந்து போன ஆர்.கே. சேகர் தனது 43வது வயதில் மறைந்தார். அப்போது ரஹ்மானுக்கு வயது 9. தந்தையின் இறப்பு காரணமாக ரஹ்மானின் குடும்பம் வறுமையில் சிக்கிக் கொண்டது. ஆர்.கே. சேகர் இசையமைப்பாளராக இருந்தபோது வெளிநாடுகளில் இருந்து பல இசைக்கருவிகளை வாங்கி இந்தியாவிற்கு அறிமுகம் செய்தார். பெரிய பெரிய இசையமைப்பாளர்களிடம் இல்லாத இசைக்கருவிகள் கூட அன்றைக்கு ரஹ்மானின் தந்தை ஆர்.கே. சேகரிடம் இருந்தது. அவை அனைத்தையும் வாடகைக்கு விட்டு சம்பாதிக்க தொடங்கியது ரஹ்மானின் குடும்பம். அப்போது பல இசையமைப்பாளர்களிடம் கீபோர்ட் வாசிக்கத் தொடங்கிய ரஹ்மான் இசையில் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருந்தார். மேற்கத்திய இசை வகைகளான ராக், பாப் போன்றவற்றை ஆழமாக கற்றுக்கொண்ட ரஹ்மான் அவற்றை எப்படி இந்திய பாரம்பரிய இசையுடன் இணைப்பது என்பதையும் மிக நுணுக்கமாக கற்றுக்கொண்டார். மேற்கத்திய இசையில் புலமை பெற்ற ரஹ்மான் இசை வடிவங்களை கம்ப்யூட்டரில் புரோகிராமிங் செய்யும் முறையையும் கற்றுக்கொண்டார். அன்றைய சூழலில் கம்ப்யூட்டர் போன்ற அம்சங்களை எல்லாம் தமிழ் சினிமாவில் யாரும் பெரிய அளவில் பயன்படுத்தவில்லை. அதனால் ரஹ்மானுக்கு தமிழ் திரை இசை உலகில் பெரிய வரவேற்பு உருவாக ஆரம்பித்தது. அதற்கு முன்பு எம்.எஸ். விஸ்வநாதன், டி. ராஜேந்தர், ராஜ்கோட்டி போன்ற இசையமைப்பாளர்களுடன் வேலை செய்த ஏ.ஆர். ரஹ்மான் புன்னகை மன்னன் படத்துக்காக முதன்முறையாக இளையராஜாவிடம் வந்து சேர்ந்தார். அதற்கான பலன் புன்னகை மன்னன் பாடல்களில் நன்றாகவே தெரிந்தது. படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களின் ஒலி அமைப்பும் ரசிகர்களுக்கு புதிதாக தெரிந்தன. ஒரு சமயத்தில் திரைப்படங்களுக்கு வாசிப்பதிலும் புரோகிராமிங் செய்வதிலும் சலித்துப் போன ரஹ்மான் தன் கவனத்தை ஜிங்கிள்ஸ் எனப்படும் விளம்பர இசையின் பக்கம் திருப்பினார். திரும்ப திரும்ப திரைப்பட இசை கோர்ப்புகளையே வாசித்துக் கொண்டிருந்த ரஹ்மானுக்கு ஜிங்கிள் செய்வதில் பெரிய ஆர்வம் ஏற்பட்டது. அத்தோடு விளம்பரங்களுக்கு இசையமைக்கும் போது தனித்து செயல்பட முடியும் என்பதாலேயே ஜிங்கிள்ஸ்களுக்கு இசையமைத்துக் கொண்டே நாட்களை நகர்த்தினார் ஏ.ஆர். ரஹ்மான். 90களில் நாம் ரேடியோக்களில் கேட்ட, தொலைக்காட்சிகளில் பார்த்த பல விளம்பரங்களுக்கு இசையமைத்தவர் ரஹ்மான். குறிப்பாக ஏசியன் பெயிண்ட்ஸ் விளம்பரம், லியோ காஃபி விளம்பரம் போன்றவற்றில் ரஹ்மானின் முத்திரை நன்றாகவே தெரியும். அப்படி ரஹ்மான் ஜிங்கிள்ஸ் இசையமைப்பில் பரபரப்பாக இருந்த போது
அவருக்கு அறிமுகமானவர் மணிரத்னத்தின் சகோதரி சாரதா திரிலோக். அவரது விளம்பரப் படங்களுக்கு இசையமைத்து வந்த ரஹ்மானின் திறமை மீது சாரதாவிற்கு பெரிய நம்பிக்கை உண்டு. தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ரஹ்மானை பற்றி மணிரத்னத்திடம் கூறிக்கொண்டே வந்தார் சாரதா. இப்படியான சமயத்தில் ஒருமுறை தளபதி படத்தின் பிரிவியூ ஷோவை பார்க்க ரஹ்மானை அழைத்துச் சென்றார் சாரதா. அங்குதான் மணிரத்னம் ரஹ்மான் சந்திப்பு ஒரு சிறிய கைகுலுக்கலுடன் தொடங்கியது. அதன் பிறகு ரோஜா படத்தை பாலச்சந்தர் தயாரிக்கிறார் என்றவுடன் மணிரத்னம் தன் வேறு இசையமைப்பாளரை தேட வேண்டிய நிர்பந்தம் உண்டானது. ஏனென்றால் அந்த சமயத்தில் இளையராஜா பாலச்சந்தர் இடையே பிரச்சனை ஏற்பட்டிருந்தது. சில சந்திப்புகளுக்கு பிறகு ரோஜா படத்திற்காக ரஹ்மானை இசையமைக்க ஒப்பந்தம் செய்தார் மணிரத்னம். அதன் பிறகு தொடர்ந்து 2 வாரங்களுக்கு மேல் கம்போசிங் நடந்து கொண்டே இருந்தது. ரஹ்மான் டியூன்களை வாசித்து காட்ட மணிரத்னத்திடம் இருந்து எந்த சலனமும் இல்லை. ஒரு கட்டத்தில் வெறுத்து போன ரஹ்மானுக்கு ரோஜா படத்தில் வேலை செய்வோம் என்ற நம்பிக்கையே இல்லாமல் போனது. ஆனால் ஒரு நாள் ரஹ்மானை அழைத்த மணிரத்னம் அவர் போட்டுக் கொடுத்த மெட்டுக்களில் சிறந்த மெட்டுக்களை மட்டும் தேர்ந்தெடுத்தார். அப்படி மணிரத்னம் தேர்ந்தெடுத்த மெட்டுக்களில் ஒன்றுதான் சின்ன சின்ன ஆசை பாடலின் மெட்டு. அதன் பிறகு காதல் ரோஜாவே, புது வெள்ளை மழை, ருக்குமணி, தமிழா தமிழா என மற்ற பாடல்கள் மளமளவென உருவாகின. 1992 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று ரோஜா படம் வெளியானது. படத்தின் டைட்டில் கார்டில் இசை AR ரஹ்மான் என்றிருந்தது. ஆம், அதுவரை திலீப் எனும் இயற்பெயர் கொண்ட ரஹ்மான் ரோஜா வெளியாவதற்கு முன்பே இஸ்லாமிய மதத்தை தழுவியிருந்தார். பின்னர் தன் பெயரை அல்லா ரக்கா ரஹ்மான் என மாற்றிக்கொண்டார். அல்லா ரக்கா ரஹ்மானை சுருக்கி ரோஜா படத்தில் ஸ்டைலாக AR ரஹ்மான் என வைத்துக் கொண்டார். ரோஜா வெளியான பிறகு AR ரஹ்மான் என்கிற பெயர் தீ போல பரவ ஆரம்பித்தது. ரஹ்மான் பாடல்களின் ஒலித்தரத்தை பார்த்து பிரமித்த ரசிகர்கள் மற்ற இசையமைப்பாளர்களிடமும் அதே அளவு ஒலித்தரத்தை பாடல்களில் எதிர்பார்த்தனர். இன்னும் சொல்லப்போனால் ரஹ்மானின் பாடல்களின் தரத்தை தங்கள் பாடல்களிலும் கொடுத்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் பிற இசையமைப்பாளர்களுக்கும் உண்டானது. ரோஜாவின் மிகப்பெரிய வெற்றி அந்த வருடத்தின் சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதையும் ரஹ்மானுக்கு பெற்றுக் கொடுத்தது. ரோஜாவிற்கு பிறகு புதிய முகம் என்ற படத்தில் பணியாற்றிய ரஹ்மானுக்கு சரியான கமர்ஷியல் படங்கள் அமையாமலேயே இருந்தது. அத்தோடு அவர் கமர்ஷியல் படங்களுக்கு ஒத்து வருவாரா என்கிற சந்தேகமும் ரசிகர்களுக்கு இருந்தது. ஆனால் அதையெல்லாம் ஜென்டில்மேன் படத்தின் பாடல்கள் மூலம் உடைத்தெறிந்தார் AR ரஹ்மான். ஜென்டில்மேன் மூலம் AR ரஹ்மான் ஷங்கர் எனும் புதிய கூட்டணி உண்டானது. அதற்கு முன்பு சில படங்களின் பாடல்களில் தோன்றி நடனமாடிய நடன இயக்குனர் பிரபுதேவாவுக்காக பிரத்யேகமான பாடலை ஜென்டில்மேன் படத்தில் உருவாக்கினார் AR ரஹ்மான். அதற்கு முன்பு வெஸ்டர்ன் இசையில் அப்படி ஒரு பாடலை இந்திய சினிமாவில் வேறெந்த இசையமைப்பாளரும் முயற்சி செய்திருக்கவில்லை. ஜென்டில்மேன் படத்தின் பாடல்கள் பெரிய அளவில் ஹிட்டானவுடன் பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாம் ரஹ்மானை தேடி வர ஆரம்பித்தனர். அவர்களில் ஒருவர் பாரதி ராஜா. ஆனால் இம்முறையும் ரஹ்மான் கடுமையான விமர்சனங்களைத்தான் சந்திக்க வேண்டி இருந்தது. நகரம் சார்ந்த கதைகளுக்கு மட்டுமே இசையமைக்கக்கூடிய ரஹ்மானால் பாரதி ராஜாவின் கிராமியம் சார்ந்த படங்களுக்கான இசையை கொடுக்க இயலாது என்றார்கள். எல்லா விமர்சனங்களையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ரஹ்மான் கிழக்கு சீமையிலே படத்தின் பாடல்கள் மூலம் அவர்களுக்கு பதிலடி கொடுத்தார். மானூத்து மந்தையிலே, கத்தாழங்காட்டு வழி, தென்கிழக்கு சீமையிலே போன்ற பாடல்கள் மூலம் ரஹ்மானின் பெயர் தமிழகத்தின் கடைக்கோடி கிராமங்கள் வரை பிரபலமானது. அந்த வெற்றி கொடுத்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் வகையில் பாரதி ராஜாவின் சூப்பர் ஹிட் படமான கருத்தம்மாவுக்கும் AR ரஹ்மானே இசையமைத்தார். அதில் இடம்பெற்ற ஒவ்வொரு பாடல்களும் பட்டி தொட்டி எங்கும் ரஹ்மானின் பெயரை ஒலிக்கச் செய்தது. கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா என 2 கிராமத்து ஹிட்டுகளை பாரதி ராஜாவுடன் இணைந்து கொடுத்த ரஹ்மான் காதலன் படத்துக்காக 2வது முறையாக ஷங்கருடன் இணைந்தார். ஜென்டில்மேன் படத்தில் ஒரு பாடலில் பிரபலமாக பேசப்பட்ட ரஹ்மான் பிரபுதேவா கூட்டணி காதலன் படத்தில் சற்றே நீட்சியடைந்தது. ஊர்வஷி ஊர்வஷி, பேட்டராப், முக்காபுல்லா என பிரபுதேவாவுக்காகவே அதிரடி பாடல்களை உருவாக்கினார்
ரஹ்மான். ஆடியோ கேசட்டுகளிலும் சரி, திரையிலும் சரி, அதற்கான பலன் நன்றாகவே கிடைத்தது. அறிமுகமான 3 வருடங்களில் தென்னிந்தியாவில் பிரபலமான ரஹ்மானுக்கு 1995ஆம் ஆண்டு மிக முக்கியமான வருடம். அந்த ஆண்டு மணிரத்னத்தின் இயக்கத்தில் வெளியான பம்பாய் திரைப்படத்தின் பாடல்களும் இசையும் வட இந்தியாவில் ரஹ்மானுக்கு பெரிய புகழை சம்பாதித்துக் கொடுத்தன. பம்பாய் படத்தின் இசையை வட இந்தியர்கள் மிக நெருக்கமாக உணர்ந்தனர். அதே ஆண்டில்தான் நேரடியாக ஒரு ஹிந்தி படத்திற்கு இசையமைக்கும் வாய்ப்பை பெற்றார் ரஹ்மான். ரோஜா படத்தை உருவாக்கிய போதே ரஹ்மானை பற்றி இயக்குனர் ராம்கோபால் வர்மாவிடம் பெருமையாக சொல்லியிருந்தார் மணிரத்னம். சரியான கதை கிடைக்கும் போது ரஹ்மானை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என நினைத்த ராம்கோபால் வர்மா ரங்கீலா படத்தில் ரஹ்மானை இசையமைப்பாளர் ஆக்கினார். ரங்கீலா திரைப்படம் ரஹ்மானுக்கு இந்தி அடையாளம் என்பதை தாண்டி இந்திய அடையாளத்தை வழங்கியது. தென்னிந்தியாவில் இருந்து செல்கின்ற பல திறமையான கலைஞர்கள் இந்தியில் பெரிதாகவும் தொடர்ச்சியாகவும் ஜொலித்ததில்லை என்கிற மோசமான வரலாற்றை தன்னுடைய இசை வழியாக திருத்தி எழுதினார் ரஹ்மான். அதே ஆண்டில்தான் முதன்முறையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணையும் வாய்ப்பும் ரஹ்மானுக்கு கிடைத்தது. ஹரிஹரன், உதித் நாராயணன் போன்ற புதிய குரல்களை ரஜினிகாந்திற்காக பயன்படுத்திய ரஹ்மான் அதில் வெற்றியும் கண்டார். ரஜினிகாந்த் நடித்த முத்து பெரிய படங்களுக்கு அடுத்தடுத்து இசையமைத்து வந்த ரஹ்மானுக்கு ஒரு கட்டத்தில் திரைப்படங்களுக்கு மட்டுமே இசையமைப்பதில் சலிப்பு உண்டானது. புதிதாக ஏதாவது செய்ய வேண்டும் என யோசித்த ரஹ்மான் வந்தே மாதரம் எனும் பெயரில் ஆல்பம் பாடல்களை உருவாக்கினார். 1997ஆம் ஆண்டு சுதந்திர இந்தியாவின் பொன்விழா ஆண்டு. மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தேசப்பற்றை வலியுறுத்தும் வகையில் உருவாக்கப்பட்ட பாடலுக்கு இந்தியா முழுவதும் இசை ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு உண்டானது. மா துஜே சலாம் என வட இந்தியா முழுவதும் ஒலித்த ரஹ்மானின் பாடல் தமிழில் வந்தே மாதரம் என ஒலித்தது. ரஹ்மானை திரையில் தோன்ற வைத்து பரத்பாலா இயக்கிய வந்தே மாதரம் இசை ஆல்பம் ரஹ்மானுக்கு இந்தியா முழுவதிலும் மிகப்பெரிய புகழை பெற்றுக் கொடுத்தது. ரோஜா படத்துக்காக முதன்முறையாக தேசிய விருது வாங்கிய ரஹ்மான் மின்சார கனவு படத்திற்காக மீண்டும் ஒரு தேசிய விருதை வாங்கினார். ஒரு கட்டத்திற்கு பிறகு இந்திய சினிமாவின் தவிர்க்க இயலாத இசை அடையாளமாக மாறிப்போன ரஹ்மான் மணிரத்னம் இயக்கிய உயிரே, ரஜினி நடித்த படையப்பா, ஷங்கரின் முதல்வன், மணிரத்னத்தின் அலைப்பாயுதே என தமிழ் சினிமாவின் முக்கியமான படங்களில் தனது இருப்பை அழுத்தமாக பதிவு செய்தார். ரஹ்மானால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஏராளமான பின்னணி பாடகர்கள் 90களின் இறுதியில் மற்ற இசையமைப்பாளர்களின் படங்களிலும் ஜொலிக்க ஆரம்பித்தனர். ஹரிஹரன், உன்னிகிருஷ்ணன், சங்கர் மகாதேவன், ஸ்ரீனிவாஸ், அனுராதா ஸ்ரீராம் போன்ற பல புதிய குரல்களை தமிழ் சினிமாவிற்கு அறிமுகப்படுத்திய பெருமை ரஹ்மானையே சாரும். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ரஹ்மானின் பாடல்கள் மனிதநேயத்தையும் அன்பையுமே அதிகம் போதித்தன. ஈழத் தமிழர்களின் துயர்மிகு வாழ்க்கையை பற்றி பேசிய கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் இடம்பெற்ற வெள்ளை பூக்கள் பாடலில் அமைதியையும் அன்பையுமே வலியுறுத்தினார் ரஹ்மான். 2000களுக்கு பிறகு ரஹ்மானின் பெயரை தமிழ் சினிமாக்களில் பார்ப்பதே அரிதாகி போனது. லகான், ரங் தே பசந்தி என ஹிந்தி சினிமாவில் மூழ்கிப் போன ரஹ்மான் அவ்வப்போது பெரிய தமிழ் படங்களுக்கு மட்டும் இசையமைத்து வந்தார். தமிழில் முன்னணி இயக்குநர்களின் படங்களுக்கு மட்டுமே இசையமைத்து வந்த ரஹ்மான் கிருஷ்ணா போன்ற ஒரு சில அறிமுக இயக்குநர்களின் திரைப்படங்களுக்கும் இசையமைத்தார். சூர்யா, ஜோதிகா, பூமிகா நடிப்பில் வெளியான சில்லுன்னு ஒரு காதல் படத்தின் பாடல்களை ரசித்து ரசித்து உருவாக்கினார் ரஹ்மான். படத்தின் பாடல்களுக்கும் பின்னணி இசைக்கும் ரஹ்மான் எடுத்துக்கொண்ட மெனக்கெடல்களை பார்த்து ரஹ்மானின் குழுவில் இருந்தவர்களே அசந்து போயினர். ஷங்கரின் சிவாஜி, மணிரத்னத்தின் குரு என இந்தியாவே வியர்ந்து பார்த்த திரைப்படங்களுக்கு மட்டுமே இசையமைத்து வந்த ரஹ்மானிற்கு 2008ஆம் ஆண்டு டேனி பாயல் என்கிற இயக்குநரிடம் இருந்து அழைப்பு வந்தது. மும்பையை பின்னணியாக கொண்டு தான் இயக்கும் ஆங்கில படத்திற்கு இசையமைக்க முடியுமா என ரஹ்மானிடம் கேட்டார் டேனி பாயல். ஒரு படத்தை ஒப்புக்கொள்வதற்கு முன்பு நிறையவே யோசிப்பார் ரஹ்மான். எவ்வளவு பெரிய நிறுவனம் என்றாலும் கூட கதையில் தன் இசைக்கான தேவையும் களமும் இருந்தால் மட்டுமே படங்களை ஒப்புக்கொள்கின்ற ரஹ்மான் நீண்ட உரையாடலுக்கு பிறகே
ஸ்லம்டாக் மில்லினியர் படத்தை ஒப்புக்கொண்டார். முதலில் திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்ட ஸ்லம்டாக் மில்லினியர் அதன் பின்னர் உலகம் முழுவதும் கவனம் பெற ஆரம்பித்தது. ஆனால் அப்போது இந்திய சாமானிய திரை ரசிகர்களுக்கு ஸ்லம்டாக் மில்லினியர் படத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் 2009 ஸ்லம்டாக் மில்லினியர் திரைப்படம் ஆஸ்கர் படங்களின் வரிசையில் இடம்பெற்றுள்ளது என்ற செய்தி பத்திரிகைகளில் வெளியானதும் படம் பற்றிய பேச்சுக்கள் இந்தியா முழுவதும் காட்டுத்தீ போல பரவின. ரஹ்மான் ஆஸ்கரை வென்றே தீர வேண்டும் என ஒட்டுமொத்த இந்திய தேசமும் வேண்டியது. பல கோடி மக்களின் கனவுகளை மெய்ப்பிக்கும் வகையில் 2009 அமெரிக்காவில் நடந்த ஆஸ்கர் விருது வழங்கும் விழா மேடையில் 2 ஆஸ்கர் விருதுகளை பெற்று எல்லா புகழும் இறைவனுக்கே என 2 கைகளை உயர்த்தி காட்டினார் AR ரஹ்மான். ஒட்டுமொத்த இந்திய தேசமும் அந்த தருணத்தில் பெருமை கொண்டது. AR ரஹ்மான் ரோஜா படத்தில் அறிமுகமான 1992 தான் இயக்குனர் சத்யஜித் ரேவுக்கு ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது. ஆஸ்கர் விருதினை பெற்ற முதல் இந்தியர் என்கிற பெருமை சத்யஜித் ரேவுக்கு சொந்தமானது. அதன் பிறகு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பின்னர் AR ரஹ்மானும் ரசூல் பூக்குட்டியும் ஆஸ்கர் விருதை வென்ற இந்தியர்கள் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர்கள் ஆகினர். ஆஸ்கருக்கு பிறகு இன்னும் தொட முடியாத உயரத்திற்கு சென்றார் AR ரஹ்மான். இந்திய சினிமாவே அண்ணாந்து பார்த்த எந்திரன், ஐ போன்ற படங்களில் ரஹ்மானின் உழைப்பு மிகப்பெரியது. அதே நேரத்தில் ஹிந்தியில் ஜோதா அக்பர், ராக்ஸ்டார் போன்ற படங்களுக்கு ரஹ்மானின் இசையே ஆதார புள்ளியாக மாறியது. இளம் பருவத்தில் ரஹ்மான் இஸ்லாமியராக மாறுவதற்கு அவருடைய தாய் கஸ்தூரி ஒரு மிகப்பெரிய காரணம். இயல்பிலேயே தெய்வ சிந்தனை உள்ள கஸ்தூரி கரீமா பேகமாக மாற திலீப்பும் ரஹ்மானாக மாறினார். அந்த சமயத்திலிருந்தே சூஃபி இசையில் ரஹ்மானுக்கு பெரிய விருப்பம் இருந்தது. அதனை முடிந்தளவு தனது ஹிந்தி பட பாடல்களில் பயன்படுத்தினார் AR ரஹ்மான். ரோஜா, கன்னத்தில் முத்தமிட்டால், காற்று வெளியிடை என மணிரத்னம் படங்களுக்காகவே தேசிய விருதை வாங்கிய AR ரஹ்மானுக்கு இது தொடரும் என அன்றைக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. 2022 ஆண்டு வெளியான பொன்னியின் செல்வன் உலகத் தமிழர்களை பெருமை கொள்ளச் செய்த ஒரு திரைப்படம். மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் பாகம் 1க்காக மீண்டும் ஒரு தேசிய விருது AR ரஹ்மான் கைகளில் தவழ்ந்தது. 2020க்கு பிறகு தன் தாயாரின் உடல்நிலை கருதி தமிழ் படங்களுக்கு இசையமைத்து சென்னையில் மட்டுமே இருப்பது என முடிவு செய்தார் AR ரஹ்மான். ஆனாலும் ரஹ்மானின் தாயார் அதே வருடத்தில் மறைந்தார். ரஹ்மானின் வளர்ச்சியில் மிக பெரும் பங்கு வகித்த அவருடைய தாயாரின் இழப்பு யாராலும் ஈடு செய்ய இயலாதது. வெந்து தனிந்தது காடு, 10 தல, அயலான், ராயன், காதலிக்க நேரமில்லை என இளம் நாயகர்களுடன் கைகோர்த்த AR ரஹ்மான் பல வருடங்களுக்கு பிறகு மணிரத்னமும் கமல்ஹாசனும் இணைந்த தக்லைஃப் படத்தின் அடையாளங்களில் ஒருவரானார். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ரஹ்மானின் தனிப்பட்ட வாழ்வில் சில இழப்புகள் ஏற்பட்ட போதிலும் அதற்காக அவர் சோர்ந்து விடவில்லை. இந்த மானிட வாழ்வில் எதுவும் நிரந்தரம் இல்லை என சிரித்துக்கொண்டே கடந்த AR ரஹ்மான் அன்பை மட்டுமே போதித்தார். இசையின் வழியாக ஒருமைப்பாட்டையும் அன்பையும் போதிக்கும் AR ரஹ்மானின் இசை வாழ்வு இந்த நூற்றாண்டின் சாமானிய இளைஞர்களுக்கு வெறும் ரசனையோ கொண்டாட்டமோ பொழுதுபோக்கோ மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்கான அழகான சுவையான நேர்த்தியான பாடமும் கூட.